டிஜிட்டல் சேவைகளுக்கான 18 வீத வட் வரி தொடர்பில் புதிய தீர்மானம். வவுனியாவில் போதைப் பொருட்களுடன் 2 போலீசார் கைது. முக்கிய அமைச்சர்களை நீக்க டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். ஒரு மருத்துவரை உருவாக்க 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் அரசாங்கம் செலவிடுகின்றது. உலக உணவுப் பொருட்களின் விலை உயர்வு. வெளியான FAO அறிக்கை. காவல்துறையினரின் வாழ்க்கையை சீரழிக்கும் 5 விடயங்கள். காவல்துறை மா அதிபர் எச்சரிக்கை. எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முடிவு. இலங்கைக்கு கை கொடுக்கும் சீனா. விவசாய போக்குவரத்துக்கான எரிபொருள் தட்டுப்பாடு. முறைப்பாடுகளை நிராகரித்தது அரசாங்கம். டிஜிட்டல் சேவைகளுக்கான 18 வீத வட் வரி தொடர்பில் புதிய தீர்மானம். வெளிநாட்டு நிறுவனங்களால் இலங்கையில் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கான 18% வட் வரி தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த வரியை நடைமுறைப்படுத்துவதை எதிர்வரும் ஜூலை 1 தேதி வரை ஒத்திவைக்கப்படவுள்ளதாக விசேட சுற்றறிக்கையின் மூலம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வட் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்தியோகபூர்வ திருத்தங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எழுப்பியுள்ள கரிசனைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மின் வணிகம், டிஜிட்டல் சந்தைப்படுத்தல், இணைய பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்ப ஆதரவு சேவைகள் மற்றும் நிதிநுட்பம் போன்ற சேவைகள் இந்த வரி விலைக்குள் கொண்டுவரப்பட உள்ளன. ஆரம்பத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 1 முதல் இந்த வரி நடைமுறைப்படுத்தப்படவிருந்தது. பின்னர் அது ஏப்ரல் 1 வரை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இரண்டாவது முறையாக ஜூலை 1 தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் இந்த வரி நடைமுறையாகும் பட்சத்தில் டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி விதிக்கும் உலகின் சுமார் 120 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இணையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் போதைப் பொருட்களுடன் 2 போலீசார் கைது. வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 போலீசாரை கைது செய்யப்பட்டுள்ளதாக இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இரட்டை பெரியகுளம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விற்பனைக்காக 1 கிலோ 970 கிராம் கஞ்சாவினை கொண்டு சென்ற வேளை 2 போலீசாரையும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் இருந்த கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் சாய்ந்தமருது மற்றும் மஸ்கலியா ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய அமைச்சர்களை நீக்க டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். ஈரான் நாட்டுடனான போர் சூழல் மற்றும் அதன் விளைவாக அமெரிக்காவில் நிலவி வரும் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சட்டமா அதிபர் பாம்பாண்டி அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 5 வாரங்களாக தொடர்ந்து வரும் இந்த போரினால் அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதும் இது நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினருக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சமுமே இந்த மாற்றங்களுக்கான முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த அமைச்சரவை மாற்ற பட்டியலில் தேசிய புலனாய்வுத்துறை இயக்குநர் துளசி கப்பார்ட் மற்றும் வர்த்தக செயலர் ஹாவர்ட் லட்னிக் ஆகியோரது பெயர்கள் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. துளசி கப்பார்ட் மீது ட்ரம்ப் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவருக்கு பதிலாக புதிய நபர்களை நியமிப்பது குறித்து ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் ஹாவர்ட் லட்னிக் மீது மறைந்த குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்பு குறித்த முறைப்பாடுகள் மீண்டும் எழுந்துள்ளதால் அவரை நீக்க வேண்டும் என ட்ரம்பின் ஆதரவாளர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டேவிஸ் இங்குல் இந்த கருத்துக்களை மறுத்துள்ளார். அமைச்சரவை உறுப்பினர்கள் மீது ஜனாதிபதி முழு நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரு மருத்துவரை உருவாக்க 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் அரசாங்கம் செலவிடுகின்றது. ஒரு மருத்துவரை உருவாக்க அரசு பொதுமக்களின் வரிப்பணத்தில் 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக செலவிடுகிறது என கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளிப்பு அமைச்சர் உபாலி பனிலகே இன்று தெரிவித்துள்ளார். இன்று கிரிபத்கோட பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையொன்றின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் குறிப்பாக மருத்துவ கல்விக்காக அரசு மேற்கொள்ளும் பெரியளவிலான முதலீட்டை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவர்களை உருவாக்குவதற்கான செலவு பிற தொழில்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஒரு பொறியியலாளரை உருவாக்க அரசு சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவிடுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மருத்துவர்கள் எப்போதும் உயர்ந்த மரியாதையுடன் பார்க்கப்பட்டுள்ளனர் எனவும் அந்த மரியாதையை பேணும் வகையில் அவர்கள் தொடர்ந்து சேவை புரிவார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் நிதியால் ஆதரிக்கப்படும் தொழில்களில் தரநிலைகள் மற்றும் பொறுப்புணர்வு பேணப்பட வேண்டியது அவசியம் என்பதையும் அமைச்சர் உபாலி பனிலகே தனது உரையில் வலியுறுத்தினார். உலக உணவுப் பொருட்களின் விலை உயர்வு. வெளியான FAO அறிக்கை.
ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி மார்ச் மாதத்தில் உலக உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக உயர்ந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணமாக அண்மைய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள மோதல் சூழலால் அதிகரித்துள்ள எரிசக்தி விலைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. மார்ச் மாதத்தில் சராசரியாக 128.5 புள்ளிகளாக இருந்தது. இது பிப்ரவரி மாதத்தை விட 2.4% அதிகமாகும். கோதுமை விலை 4.3% உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் நிலவும் வறட்சி மற்றும் அதிக உரச்செலவு காரணமாக ஆஸ்திரேலியாவில் சாகுபடி குறையும் என்ற எதிர்பார்ப்பே இதற்கு காரணம். எனினும் அரிசி விலை 3.0% குறைந்துள்ளது. இதன் குறியீடு 5.1% அதிகரித்துள்ளது. மசகு எண்ணெய் விலை உயர்வால் உயிரி எரிபொருளுக்கான தேவை அதிகரித்துள்ளதே இதன் பின்னணியாகும். மார்ச் மாதத்தில் சர்க்கரை விலை 7.2% என்ற அளவில் பெரும் உயர்வை சந்தித்துள்ளது. பிரேசில் நாடு கச்சா எண்ணெய் விலையை சமாளிக்க கரும்பிலிருந்து அதிக எத்தனால் தயாரிக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பு இந்த விலை உயர்வுக்கு வித்திட்டுள்ளது. FAO தலைமை பொருளாதார நிபுணர் மாக்சிமோ டொரேரா இது குறித்து கூறுகையில், தற்போதைய மோதல் சூழல் 40 நாட்களுக்கு மேல் நீடித்தால் உரச்செலவு அதிகரிப்பு மற்றும் குறைந்த லாபம் காரணமாக விவசாயிகள் சாகுபடியை குறைக்கவோ அல்லது குறைந்த உரத்தேவை கொண்ட பயிர்களுக்கு மாறவோ நேரிடும். இது எதிர்கால விளைச்சலை பாதிப்பதோடு அடுத்த ஆண்டு வரை உணவு விநியோகத்திலும் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பன்றி இறைச்சி மற்றும் பிரேசிலில் மாட்டிறைச்சி விலைகள் உயர்ந்ததால் இறைச்சி குறியீடு 1.0% அதிகரித்தது. பால் பவுடர் விலையேற்றத்தால் பாற்பொருட்களின் விலை 1.2% உயர்ந்தது. ஆனால் ஐரோப்பாவில் பாலாடை கட்டி விலை சற்று குறைந்துள்ளது. காவல்துறையினரின் வாழ்க்கையை சீரழிக்கும் 5 விடயங்கள். காவல்துறை மா அதிபர் எச்சரிக்கை. காவல்துறை அதிகாரிகளின் தொழில்சார் வெற்றி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் 5 பிரதான காரணிகளை காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அடையாளப்படுத்தியுள்ளார். களத்துறையில் நடைபெற்ற பயிற்சி முடித்த காவல்துறை அதிகாரிகளின் அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கையூட்டல் மற்றும் ஊழல், மது மற்றும் போதைப்பொருள், பொருத்தமற்ற உறவுகள், கைபேசிக்கு அடிமையாதல், இணையவழி சூதாட்டம் ஆகிய முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டினார். பயிற்சி முடித்து வெளியேறும் புதிய அதிகாரிகள் இந்த பழக்கங்களை தவிர்த்து ஒழுக்கமான மற்றும் வெற்றிகரமான ஒரு தொழில் வாழ்க்கையை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினர் முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டார். எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முடிவு. இலங்கைக்கு கை கொடுக்கும் சீனா. இலங்கையில் நிலவும் பாரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் சீனா முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை வழங்க முன்வந்துள்ளது. அத்துடன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடனும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹாங், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து இந்த ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி சீனாவிலிருந்து முதலாவது எரிபொருள் கப்பல் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சினோபெக் நிறுவனத்தின் வளமையான இருப்புகளுக்கு மேலதிகமானதாகும். எரிபொருள், நிலக்கரி மற்றும் உரம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக ரஷ்யாவுடன் அரசாங்கங்களுக்கு இடையிலான நேரடி ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் அங்கிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு விசேட அனுமதியை வழங்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கோரியுள்ளது. அமெரிக்க விசேட தூதுவர் செர்ஜியோ கோர் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தபோது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 30 நாள் சலுகை காலம் ஏப்ரல் 11ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனினும் குறைந்தது 3 மாத கால அனுமதியாவது கிடைத்தால் மட்டுமே ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தை தொடர முடியும் என அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் சீனா ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பனாக நேர்மறையான பதிலளித்துள்ளது. அதேவேளை நாட்டின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரஷ்யாவுடனான உறவுகளையும் நாம் பலப்படுத்தி வருகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய போக்குவரத்துக்கான எரிபொருள் தட்டுப்பாடு முறைப்பாடுகளை நிராகரித்தது அரசாங்கம். இலங்கையில் விவசாய உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வதில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் நிராகரித்துள்ளதுடன் அதற்கான முறையான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நடைமுறை சேத்திரனற்றது என விவசாயிகள் தரப்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வ மட்டத்திலான எந்தவொரு எரிபொருள் தட்டுப்பாடும் தமக்கு தெரிவிக்கப்படவில்லை என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு
அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். விவசாயத்துறைக்கான எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய மேலதிக ஒதுக்கீடுகள் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாரவூர்திகளுக்கு மாதம் ஒன்றுக்கு 400 லிட்டர் வரை எரிபொருள் வழங்குவதற்கு பிரதேச செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் தம்புள்ளை, தம்புத்தேகம, கெப்பட்டிபொல மற்றும் நுவரெலியா ஆகிய பொருளாதார மத்திய நிலையங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். விவசாய தேவைகள் மற்றும் போக்குவரத்துக்காக மேலதிக எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு விசேட சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். கோரிக்கைகளுக்கு ஏற்ப விசேட அனுமதி பத்திரங்கள் மூலம் இந்த எரிபொருள் வழங்கப்படுவதாக அவர் விளக்கமளித்தார். எனினும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இணையவழி பதிவு நடைமுறைகள் மிகவும் சிக்கலானவை என்றும் அவை உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நுவரெலியாவிலிருந்து ஒரு பாரவூர்தி ஒருமுறை மரக்கறிகளை கொண்டு செல்ல 60 முதல் 70 லிட்டர் டீசல் தேவைப்படுவதாகவும் இது விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் பெரும் சுமையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தம்புள்ளை போன்ற பொருளாதார மத்திய நிலையங்களின் நிர்வாகத்தை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ள விவசாயிகள் சங்கம் இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.